ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடிச்செடி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா ஜுவல்லரியோட ஆஃபர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் உள்ள அக்ஷய தீதி ஆஃபர் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான லலிதா ஜுவல்லரியோட ஆஃபர் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்கீமே வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து அந்த ஆஃபர்லேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, லலிதா ஜுவல்லரி ஆஃபர் வந்து சொல்லுங்கள் சிஸ் அப்படின்னு. அவங்க வந்து இப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 12. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஏப்ரல் 12 மே 4 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 31 வரைக்குமே வந்து கோல்டு காயின் வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்க அட்சய தீதிக்கு வந்து கொடுக்குற மாதிரி எதுவும் தெரியலை, ஏன்னா அலௌன்ஸ் பண்ணலை. மேபி அலௌன்ஸ் வந்து அட்சய தீதி கிட்ட நெருங்கும் போது கூட அலௌன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் தெரில. ஆனால் மார்ச் 31 வரைக்கும் கோல்டு காயின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பயங்கரமாக கும்பலாக இருந்துச்சு. அந்த கோல்டு காயின் வாங்குறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து வேஸ்டேஜில் வந்து 2%லேருந்து 3% வரைக்கும் வந்து அவங்க லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற நகை வந்து ஒரு 12% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2% லெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 10% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே அவங்கள்ட்ட வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே ஒரு 13% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 3% லெஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயினுமே வந்து இருக்குது, பட் இப்போ வந்து ஆஃபர் கொடுக்கல. மேபி அட்சய தீதி நெருங்குறப்ப வந்து ஆஃபர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆஃபர் வந்து கொடுக்கல. கோல்டுக்கும் டைமண்டுக்கும் தான் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் டைமண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 6000 ரூபா வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க பர் கிராமுக்கு. ஆனால் நீங்கள் டைமண்ட்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து யோசித்து நீங்கள் எடுங்க. டைமண்ட் வந்து நமக்கு ரிட்டன் வருது, நம்ம திரும்பி ரிட்டன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூவாக இருக்கணும். ஏன்னா சில ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி வந்து ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கல்லுக்கு வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம திரும்பி கொடுக்கும்போது அந்த கல்லெல்லாம் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே இல்லாமல் டைமண்டுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் தராங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் எல்லா ஷாப்புக்கும் பொருந்துற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஷாப்பில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். திரும்பி நம்ம ரிட்டன் கொடுக்கும்போது அதே கிராமுக்கு அதே வெயிட்டுக்கு எடுத்துக்குவாங்களா அப்படின்றத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து 18 கேரட் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க டைமண்டில். நீங்கள் வந்து வாங்குகிற அந்த தங்கம் அந்த செயினில் தானே இது பண்ணுறோம். அந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 18 கேரட்டில் தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே நீங்கள் 22 கேரட்டில் இருக்குது அந்த பேக் செயின் அப்படின்னா கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இல்லை ரோஸ் கோல்டு, ஸோ அதுதான் சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ தங்கமயிலில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ கூட இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் டைமண்ட் கலெக்ஷன் வந்து காமிச்சிருப்பேன். அதில் வந்து பின்னாடி வந்து ரோஸு கோல்டு தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து திரும்பி நீங்கள் ரிட்டன் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் நிறைய கொஞ்சம் கலெக்ஷன் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜுவல்லரி ஷாப்புக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது லாபம். ஸோ நமக்கு வந்து லாபம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான். ஸோ உங்களுக்கு வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் அந்த பேக் செயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18 கேரட்டா அப்படின்றத கேட்டுக்கோங்க. அப்படின்னு தான் பை பண்ணாதீங்க. 22 கேரட்டு 916 அப்படின்றத கேட்டுட்டு பை பண்ணிக்கோங்க. ரோஸ் கோல்டு 916 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தங்கமயிலில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கும், 18 கேரட்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம தான் தெரிஞ்சு 22 கேரட்டில் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இவங்கள்ட்டே ஒரு 3 சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, என்னென்னு மட்டும் மேலாக்க வந்து நான் சொல்லிடுறேன். இதில் எது நமக்கு பெஸ்ட்டுன்றதையும் நான் வந்து சொல்லிடுறேங்க. இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா தனம் வந்துடும் அப்படின்னு ஒரு 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி, ஸோ இதுவும் 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் தான். இது பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மூணுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ தனவந்தனம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிஆர்டி போத்தி ஸ்வர்ணமங்கள் ஷோ அங்கே இருக்க நகமத் தான். ஸோ நகைச்சீட்டு தான் மாதிரி இவங்களும் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த நகை எடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து சேதாரம் வந்து கிடையாது, 50% வந்து பே பண்ணுறோம். அது இல்லாமல் அவங்களோட என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இவங்க வந்து 1 மாத தவணையில் வந்து 50% போனஸ் வந்து தருவாங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கட்டியிருக்கீங்க ஒரு மாதம் அப்படின்னா, நீங்கள் ஃபைனலாக முடிக்கும் போது பார்த்தீங்க அந்த 10,000த்தில் பாதி எவ்வளோ 5,000. ஸோ அந்த 5,000 மட்டும் உங்களுக்கு போனஸாக தருவாங்க. ஸோ நீங்கள் எந்த நகை எடுத்தாலும் 50% வந்து சேதாரம் வந்து கிடையாது, 50% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த ஸ்கீம் வந்து நமக்கு பெஸ்ட்டு அப்படின்றது நான் வந்து சொல்லிடுறேன். இவங்க என்னென்னா நீங்கள் சில நகைக்கு மட்டும் சொல்லலை. இப்போ ஜிஆர்டி போத்தி சொன்னவங்கலாம் அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக. ஆனால் இவங்க அப்படி சொல்லலை, 50% வந்து தள்ளுபடி சொல்லிட்டாங்க. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜில் உள்ள நகை எடுத்தாலுமே வந்து 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே நகை தான் எடுக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை. ஒரு மாத தவணையில் வந்து 50% போனஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ பேமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10,000 வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இவங்க வந்து தங்கத்துலேயும் வந்து வர வைக்கிறாங்க, ஸோ அமௌண்ட்லேயும் வந்து வர வைக்கிறாங்க. நம்ம எதுனாலுமே வந்து நம்ம வந்து வர வச்சுக்கலாம். அவங்க மெயினானது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த 11 மந்த்தில் மட்டுமே கட்ட முடியும். தொடர்ந்து 11 மந்த் தொகையை வந்து செலுத்த வேணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு மாதத்துக்கு பின்னாடியோ தேதிக்கு முன்ன பின்னவோ அப்படின்றதெல்லாம் வரவு வைக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு தான் வந்து கட்டணும் அப்படின்றத மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டிலாம் நம்ம பே பண்ணணும். இதே வந்து 7th மந்த்தில் இது பண்ணுறோம், 7th இல்லை 8th மந்த்து இது கொண்டுறோம் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜில் வந்து 30% வரைக்கும் தான் உங்களுக்கு தள்ளுபடி கொடுப்பாங்க. இதே நீங்கள் 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் வந்து நிறுத்தி கொண்டீங்க அப்படின்னா 35% வரைக்கும் தள்ளுபடி கொடுப்பாங்க. லலிதாவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் பெஸ்ட்டு ஸ்டாப்பு அப்படின்றது வந்து எது சொல்கிறீங்க நகைச்சீட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து லலிதா தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நான் லலிதாவில் சீட்டு போடலை, ஏன்னா நான் இதை வச்சு சொல்கிறேன். ஸோ 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயாக, ஸோ அதை வச்சு நான் வந்து இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சீட்டு போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ 100% வந்து இவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. எந்த ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் உள்ள நகை தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் வைரம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வைரத்துக்கு வந்து சிறப்பு தள்ளுபடி வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம தங்கமாகவே வந்து வர வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பணமாகவே வந்து வர வச்சுக்கலாம். இவங்களையும் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து 25,000 கூட மந்த்லி எவ்வளோ நாளுமே நம்ம பே பண்ணிக்கலாம். கோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஸோ அன்கட் டைமண்டு, சில்வர் ஆர்டிக்கல் ஆன்டிகோ இதெல்லாம் எடுக்கிறீங்க, ரூபி எம்ப்ராய்டரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதே மாத தவணையிலையும் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா அமௌண்ட்லேயும் பே பண்ணிக்கலாம், அதே மாதிரி கிராம்லேயும் வந்து வர வச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் எதுனாலுமே வந்து ஃபைனலில் நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துக்கலாம். அதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராம் பேஸ் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து தங்கமாகவே வந்து வர வைக்கிற ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7வது மாதம் இல்லை 8வது மாதத்தில் வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ சொல்லியிருந்தாங்களா. இதில் நீங்கள் 7வது மாதம் இல்லை 8வது மாதத்தில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா 60% வந்து தள்ளுபடி. இதே 9வது மாதம் இல்லை 10வது மாதம் வேஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்துறீங்க, 9ஆம் மாதம் இல்லை 10ஆம் மாதம் என்னால் கட்ட முடியல அப்படின்னு நிறுத்துறீங்க அப்படின்னா 70% தான் தள்ளுபடி. மீதி வந்து 30% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். சரி, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இடையிலே வந்து முடிக்காதீங்க, ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் வந்து சீட்டு போகிறதுக்கு வந்து பெஸ்ட்டு. லலிதா ஜுவல்லரியில் எந்தெந்த ஊர்லலாம் இந்த ஷாப் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எந்தாவது ஊரில் வந்து இருக்குது, ஆனால் அவங்க நம்பர் தெரியல அப்படின்னா இங்கேயே வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு லலிதா ஜுவல்லரியோட இந்த ஊரில் இருக்கேன், ஆனால் இந்த லலிதா ஜுவல்லரி நம்பர் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த இதை பார்த்து உங்களுக்கு வந்து அந்த நம்பரை வந்து ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங் ஸ்கீம் தான். நம்ம பழைய நகையை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இவங்க வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. 11 மந்த்து கழித்து நம்ம வந்து புது நகை வந்து எடுத்துக்கலாம். 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீங்க. ஃபஸ்ட்டு 5 மந்த்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வந்து நோ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு.
இந்த ஸ்கீம் போட்டு நான் வந்து டைமண்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளானில் வந்து 50% வந்து வேஸ்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க பர் கிராமுக்கு. ஒரு கிராமுக்கே வந்து 1000 ரூபா வந்து லெஸ் பண்ணுவாங்க நீங்கள் டைமண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா. ஜுவல்ஸு கோல்டு ஜுவல்ஸுக்கு கிடையாது. இது பேன் கார்டு வேணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு. ஸோ 2 லேக் மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு அந்த மாதிரிலாம் வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து எந்தெந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃப்ரீ அண்டு ஃப்ளெக்ஸி. ஸோ இந்த 2 ஸ்கீமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதுவுமே வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இவங்களும் வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இவங்க பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து நம்ம வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க, 50% போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்டு. இந்த ஸ்கீம் தான் நமக்கு பெனிஃபிட்டு. சரி, அச்சய திதியோட இந்த ஸ்கீம் வந்து சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த ஸ்கீமையும் வந்து சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சொல்லி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.